ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு பேட்டி பாய்ஸ். இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த இருக்கிற மோட்டர் பைக்கை வந்து நீங்கள் வந்து வாங்கினீங்கன்னா இந்த இருக்கிற டிவி வந்து ஃப்ரீ மக்களே. இந்த இருக்கிற டிவியை வந்து இவங்க வந்து ஃபைட்லிங் என்டர்பிரைசஸ் பிரைவேட் லிமிடெடால், அதாவது மட்டக்களப்பில் இருக்கிற ஊரணி பெட்ரோல் சைட்டுக்கு முன்னுக்கு இருக்கிற ஃபைட்லிங் என்டர்பிரைசஸ் பிரைவேட் லிமிடெட் கம்பெனி வந்து இதை வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக வந்து தராங்க. அதாவது பைக்கே வந்து ஃப்ரீயாக தரல, டிவியை வந்து ஃப்ரீயாக வந்து தராங்க. இந்த இருக்கிற பைக்கை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அது புது மாடல் பைக். இது வரைக்கும் நீங்கள் மூவிஸ்லேயோ இல்லாட்டி வேறு எந்த யூடியூப்லேயோ இந்த இருக்கிற பைக்கை வந்து பார்த்துருக்க மாட்டீங்க. எங்களுடைய பேட்டி பாய்ஸ் யூடியூப் சேனலில் தான் இதை வந்து பார்த்துருப்பீங்க. இந்த இருக்கிற பைக்கோட ரிவ்யூ, இந்த பைக்கோட விலை, இந்த பைக்கு வந்து எவ்வளோ காசு இருந்தால் நீங்கள் வந்து பெற்றுக்கொள்ளலாம், இந்த இருக்கிற பைக்குக்கு வந்து என்னென்ன விஷயங்கள், என்னென்ன ஃபீச்சர்ஸ் வந்து இந்த பைக்கில் வந்து இருக்குது, இது என்ன மாடல், எல்லாமே வந்து நீங்கள் பார்க்குறதுக்கு ஆவலாக இருக்கிறீங்கன்னு சொன்னால் கடைசி மட்டும் இந்த இருக்கிற வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ வந்து யாராவது வந்து புதுசாக வந்து பார்க்குறீங்கன்னு சொன்னால் கட்டாயம் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணி விடுங்க. எங்களுடைய பேட்டி பாய்ஸ் யூடியூப் சேனலில் நிறைய கார் வீடியோ, நிறைய பைக் வீடியோஸ் வந்து நாங்கள் போட்டு கொண்டிருக்கிறோம். அதுக்குன்னு சொல்லி ஒரு தனி ஃபேன் பேஸே வந்துருக்கு. அப்படியான ஆட்களுக்கு பிடிக்கும்னு சொன்னால் கட்டாயம் நீங்கள் வந்து இந்த வீடியோ வந்து பாருங்கள், நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க. இந்த இருக்கிற பைக்கோட முழு டீட்டெயிலையும் வந்து எங்களுடைய பேட்டி பாய்ஸ் யூடியூப் சேனலில் வந்து நாங்கள் போட போகிறோம். ஸோ இந்த வீடியோ முடிஞ்சோன்னே பேட்டி பாய்ஸ் யூடியூப் சேனலுக்கு ஓடி வாங்க, வந்து இந்த வீடியோவை பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். மக்களே, இந்த இருக்கு பைக் வந்து ஃபர்ஸ்ட்டாக வந்து பைக்கோட மாடலை வந்து பார்ப்போம். இதில் மாடல் வந்து போட்டிருக்கிறாங்க என்னோட சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் டைக்கோ ரன்னு சொல்லி தான் இந்த பைக்கோட மாடல். இந்த பைக்கை வந்து ஃபர்ஸ்ட்டாக வந்து நான் உங்களுக்கு சுற்றியை காட்டுறேன். இதை வந்து பார்க்கக்குள்ள உங்களுக்கு ஒரு ஆசையை வந்து வரும், இந்த பைக்கில் வந்து என்னென்ன இருக்குன்றத. இனி வந்து இந்த பைக்கில் ஓடி இதில் சத்தம் இல்லாமல் வந்து எப்படி இருக்குது, இது வந்து ஓடக்குள்ளே வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி நான் காட்டுறேன். ஏன்னா நிறைய பேர் இந்த வீடியோ வந்து பார்த்து கொண்டுக்குள்ளே யோசிப்பீங்க இதில் சத்தம் வந்து எப்படி இருக்கணும்ன்றது தான் நிறைய பைக் ரைடர்ஸ் வந்து விரும்புவீங்க. அந்த வகையில் வந்து இந்த இருக்கிற பைக்கில் எப்படி சத்தம் இருக்க போகுது, அடுத்தது இதில் விலை என்னன்றதையும் இந்த பைக்கில் வந்து சொல்கிறேன். இப்போ நான் இந்த வீடியோக்குள்ளே வரேன். ரைட், இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இருக்கிற பைக்கை வந்து நாங்கள் ஆன் பண்ண போகிறோம். ரைட், ஆன் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா உலக மக்களே டிஸ்பிளேலாம் சும்மா வேறு லெவலாக வந்து இருக்குது. அப்படியே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பைக்கை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் அப்படியே ஸ்டார்ட் பண்ண போகிறோம். மக்களே, இப்போ வந்து பைக்கில் ஏறிட்டேன் சரியா. இப்போ வந்து எல்லாருமே ஆவலை வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தேன் இந்த பைக்கில் சத்தம். ஸ்டார்ட் எடுக்க போகிறேன். இதில் சத்தத்தை மட்டும் பாருங்கள். ஓ, முதலாவது அட்டன் வந்து ஃபெயில் ஆகிட்டு. ரைட், அதாவது என்ன பிரச்சனை சொன்னால் இந்த இருக்கிற இதை ரன்னை ஆஃப் பண்ணி போட்டு அடிச்சிருக்கேன். இப்போ வரும் பாருங்க. ரைட் மக்களே, இப்போ நாங்கள் திரும்பி வந்து பைக்கை வந்து ஒரு ஓடி பார்க்க போகிறோம். டவுனுக்குள்ள இருக்க ஓட்டினா தானே விளங்கும் இது எப்படி ஓடுதுன்னு. ரைட், ஓட்டத்துக்கு நல்லதாக இருக்குது. கியர் போடுறது வந்து ஃபர்ஸ்ட்டாக வந்து கீழே வந்து போடணும், அதுக்கு பிறகு வந்து எல்லாம் மேலே, அதாவது ஃபர்ஸ்ட்டாக குத்தி போட்டு மேலே இழுக்கிறது சரியா. அப்படி தான் வந்து கியர் வந்து போட வேண்டியிருக்கு. ரைட் 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 இப்போ ஓடுறோம். முதலாவது கியரில் வந்து ஓடிக்கொண்டிருக்கோம் சரியா. அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ ரெண்டாவது கியர் வந்து போட்டுட்டோம். ரெண்டாவது கியருக்கு நல்லா தான் ஓடுது. அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மூன்றாவது கியர். அதே பிறகு பார்த்தீங்கன்னா இப்போ நாலாவது கியர். மொத்தம் எத்தனை கியர் இருக்கு பிரச்சனை இல்லை, தெரியல மச்சான், தெரியல. அங்கே தூர போகிறதோட நம்ம இதுக்குள்ளேயே இப்போ அஞ்சாவது கியர். அஞ்சாவது கியர் தான் இருக்கு கடைசி. அந்த கியர் இதுக்குள்ள ஓடுறோம்னு சொல்லு. ஆஃப் ரோட் பைக் தானே, ஆஃப் ரோடுன்னு பைக் வந்து ஆஃப் ரோடுன்றனால மக்களே 1 லிட்டர் பெட்ரோல் வந்து அடிச்சிங்கன்னு சொன்னால் 50 கிலோமீட்டர் வந்து இது ஓடும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இருக்கிற ஸ்டாண்ட் வந்து இந்த கீழே அப்படியே காட்டுங்களேன். இந்த ஸ்டாண்ட் வந்து சென்சர் மாடலில் வந்து இவங்க வந்து செஞ்சுருக்கிறாங்க. இதை வந்து நாங்கள் இப்படி செஞ்சோம்னு சொன்னால் ஸ்டார்ட் வந்து நின்றோம். அடுத்தது இந்த இருக்கிற அப்படியே வாங்கலாம் பைத்துறேன், கிட்ட வாங்க. இந்த இருக்கிற இதை காட்டுங்க. இதில் கம்ஃபர்டபுள் வந்து பாருங்கள் எப்படி வந்து வச்சுருக்காங்கன்னு சொல்லி. ஒரு லெதர் ஃபினிஷில் வந்து இந்த இருக்கிற இது வந்து இருக்குது. அதே மாதிரி இதுவும் வந்து இருக்குது. பிறகு வந்து இது வந்து இருக்குது பிரேக் ஆயில் வந்து இதுன்னு சொல்லுவாங்க. பிரேக் ஆயில் தான் இது. பிரேக் ஆயில் வந்து வச்சுருக்கிறாங்க. மற்றபடி இந்த இருக்கிற பைக் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பார்க்குறதுக்கு ஒரு வடிவாகவும் இப்போ பாருங்கள் எனக்கு எப்படி லுக்காக இருக்கான்னு சொல்லுங்கள் மக்களே. எனக்கு எப்படி இருக்கு, வடிவாக இருக்கா?
இல்லை இருந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு ஓடுறதுக்கு இதுலலாம் நாங்கள் ஓடணும்னு சொன்னால் குட்டியில் எங்களை வந்து பார்க்கும் என்ன டக்குன்னு கல்யாணம் கட்டலாம். எங்களை மாதிரி வயசுலேயும் வந்து கல்யாணம் கட்டாமல் வந்து இருக்க மாட்டீங்க. உங்களுக்கு டக்குன்னு ஐட்டம் கொழிஞ்சிருப்பேன். நான் சொல்றது தெரியாடா. இப்போ எனக்கு பயத்துறவங்க ஒருத்தரும் இல்லையே. சரி, இப்போ என்ன இதில் நான் சொல்ல வர விஷயம் என்ன மக்களே வந்து இந்த இருக்கிற பைக்கு வந்து நீங்கள் வந்து பை பண்ணீங்கன்னு சொன்னால் நிறைய பேர் வந்து யோசிப்பீங்க இதற்குரிய சர்வீஸ் வந்து எங்கே பண்ணலாம்னு சொல்லி. இந்த சர்வீஸையும் வந்து ஃபைட்லிங் என்டர்பிரைசஸ் பிரைவேட் லிமிட்டடாலேயே உங்களுக்கு இந்த பைக்குரிய சர்வீஸை வந்து செஞ்சு தருவாங்க. எப்பவும் வந்து நாங்கள் ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி என்று சொல்லக்குள்ள வந்து நாங்கள் திரும்பி சொல்கிறோம்டா, ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி ஒரு ரெஜிஸ்டர்ட் பண்ணப்பட்டதுன்னு ஒரு அரசாங்கத்தின் கீழே அந்த சட்ட திட்டத்துக்கு கீழே அதுக்கு அமைவா வந்து ரெஜிஸ்டர் பண்ணப்பட்ட கம்பெனி என்றனால இங்கே பயமில்ல வந்து பைக் வந்து எடுக்கலாம். அது மட்டும் இல்லை, நான் அப்படியே உள்ளுக்குள்ளே கொண்டு போய் காட்டுறேன். இந்த பைக்கில் இந்த கலர் வந்து கொஞ்சம் லுக்காக இருக்குது. அதோட வந்து இந்த கலர் வந்து நிறைய பேர் வந்து பார்க்குறாங்களாம். பிறகு இந்த கலர் வந்து ஃபாஸ்ட் மூவ் ஆகலாம். இன்னும் நிறைய கலர்ஸ் பைக் வந்து உள்ளுக்குள்ளே வந்து இருக்குது. அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற பைக்ஸை வந்து நான் காட்டுறேன் பாருங்கள். சோப்பு கலர் இருக்குது, சில்வர் இருக்குது. பிறகு வந்து சில்வர் உனக்கு பிடிச்சிருக்கேனே. இதில் டயரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மக்களே விளங்கு. இங்கே பாருங்க இதில் டயர் எப்படி இருக்குன்னு சொல்லி டயரை காட்டுங்களேன். இங்கே இதெல்லாம் ஆஃப் ரோட். அந்த பவித்ரா வந்து ஏற்கனவே சொன்னேன் ஆஃப் ரோட்டுக்கு ஓடக்கூடிய டயர். சும்மா மண்ணுக்குள்ள சும்மா கிசுக்குண்டு ஓடும். எது மச்சான்? சில்வரா? சில்வர் பைக் தான் வந்து பவித்ரனுக்கு வந்து பிடிச்சிருக்கான். உங்களுக்கு இதில் வந்து எந்த பைக் வந்து பிடிச்சிருக்கு, எந்த பைக் உங்களுக்கு விருப்பம்ன்றதை வந்து சொல்லுங்க. பவித்ரன் வந்து பார்த்து கொண்டே இருக்கான். ஒரு பைக் கொண்டு வாங்குவான் போல தான் கிடக்கு. இந்த இருக்கிற பைக் வந்து சரி, இதில் விலை வந்து நான் சொல்ல மறந்துட்டேன். 9,85,000 தான் இதில் விலைண்ணே. ரைட், 9,85,000 இந்த இருக்கிற பைக்கில் விலை. மக்களே கடைசி மட்டும் விலையே சொல்லாமலே முடிச்சிருப்பேன். நல்ல காலம் யா. பவித்ரன் அந்த பைக்கை பற்றி கதைங்களேன். நாங்க உங்களுக்கு என்ன தோணுதுன்றதை டக்குன்னு சொல்லுவோம். இது அந்த விண்டேஜ் லுக் அடிக்குது மச்சான். எது அந்த விண்டேஜ் லுக்னு சொல்லுவாங்க, ஆன்டிக் கிளாசிக்னு சொல்லுவாங்க. அந்த காலத்து புல்லட்ஸ் இங்கிலீஷ் படங்கள்ல பாக்குற மாதிரி இல்லையா? ஒரு 80s 90sல வர இங்கிலீஷ் படங்கள்ல வர மாதிரி இருக்கு. ஆனா 9 லட்சம் என்றது ஓகேவா? ஓகே நல்லா இருக்குடா. அந்த எம்டி அம்மா R15 அந்த அந்த இதுக்கு இல்ல இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னு சொன்னா, இப்பத்திய சூழ்நிலையில இந்த பிரைஸ் ஓகே. முதல்ல எல்லாம் வந்து இந்த பைக்கோட விலையெல்லாம் குறைவா இருந்தது. இப்போ ஒரு டியோன்ற பைக்கோட விலையோ ஒரு 8 லட்சம். என்னட்ட காசு இருந்தா கண்ணை மூடி கொடுத்துட்டு எடுத்துட்டு போயிடுவேன். இந்த சில்வர் கலர் எனக்கு அவ்வளவு பிடிச்சிருக்கு எனக்கு. உண்மையாவா? அந்த சத்தம் சவுண்ட் இருக்குன்னு சவுண்ட் கூட அந்த 2 ஸ்ட்ரோக் ஆட்டோ மாதிரியும் இல்லாம அது அந்த குறையும் இல்லாம லிமிட்டா இருக்கு. அடுத்து லுக் செமடா. அடுத்து இது அதான் நான் திரும்பி சொன்னேன். இதுல நீங்க ஓடக்குள்ள நீங்க தனியா விளங்குவீங்க. ஆஃப் ரோட் கிளாசிக்கா இருக்கு. யா, இவங்களுடைய ஃபோன் நம்பரும் சரியா, இவங்களுடைய ஃபோன் நம்பரும் வந்து நான் வந்து ஸ்க்ரீன்ல வந்து போட்டு விடுறேன். நீங்களே வந்து டைரெக்டாக கால் பண்ணி டைரெக்டாக வந்து பெற்றுக்கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் இன்னொரு விஷயம் சரியா, நான் அந்த முன்னுக்கு சொன்ன விஷயம் டிவி முதலாவது பெற்றுக்கொள்கிறேன். அதாவது இந்த பைக்கை வந்து நீங்கள் முதலாவது பெற்றுக்கொள்கிறீங்க. அதாவது ஒரு 10 கஸ்டமருக்குள்ளே நீங்கள் வந்து வருவீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இந்த இருக்கிற 32 இன்ச்சி டிவி வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக வந்து தருவாங்க. இது வந்து ஆண்ட்ராய்ட் வெர்ஷன். நெட்ஃப்ளிக்ஸ் எல்லாமே வந்து இதில் வந்து பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ஐ திங்க் இல்லையா, இதில் பார்க்கலாம். நெட்ஃப்ளிக்ஸ் இது எல்இடி டிவி, நாட் ஸ்மார்ட் டிவி. இல்லை ஸ்மார்ட் டிவி. இது ஃப்ரீயாக தாரில் வந்து உங்களுக்கு பார்க்கலாது. வேணுமுன்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா காசு கொடுத்து வாங்கிக்கொள்ளலாம். இதில் வந்து நெட்ஃப்ளிக்ஸ் எல்லாமே வந்து பார்க்கலாம். யூடியூப் நெட்ஃப்ளிக்ஸ் எல்லாம் பார்க்கலாம். இந்த இருக்கிற பைக் 1 2 3 4 5 6 பைக் இருக்குது. இந்த 6 பைக்கில் யாராவது ஒரு ஆள் வந்து வாங்கினா கூட 10 பேரில் ஒரு ஆளை வந்து வருவீங்கன்னு சொன்னால் இந்த இருக்கிற டிவி உங்களுக்கு 32 இன்ச்சு டிவி வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக தருவாங்க. இதோட இந்த வீடியோ வந்து முடிச்சு கொடுக்குற மக்களே, நிறைய விஷயம் பைக்கை பற்றி நான் வந்து பேசியிருக்கேன். உங்களுக்கு இந்த பைக் வந்து வாங்கன்னு சொல்லி விருப்பம் யாராவது எனக்கு ஸ்பான்சர் பண்றனாலும் பரவாயில்ல, நல்லுள்ளங்கள். சரியா, இதோட இந்த வீடியோ முடிச்சு கொடுக்குறோம். அடுத்தடுத்த நல்ல நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களது விடைபெற்று செல்கின்றேன். பாய் கைஸ்.